இன்னொரு ஒரு பக்கத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கடைசி காலங்களில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே இடறி விழுந்து போவார்களாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எனக்கு என் பிள்ளைகளை நான் விசேஷித்தமாய் ஸ்பெஷலாக நான் அவங்கள தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்க, இடறி போய் விழுவார்கள். இடறி போய் என்ன, விசுவாசத்தை விட்டு இடறி போவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு இடறி போவாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அழைப்பை விட்டு பங்கை விட்டு அவர்கள் என்ன பண்ணி போவாங்க, இடறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல விசுவாசம் அற்று போகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்கள் என்ன அற்று போகுமா, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசமே போதும், ஆண்டவரை தேடினது போதும் என வேதம் சொல்லுகிறது. பாலகர்கள் பிள்ளைகள் செவுற்றில் அடித்து என்ன பண்ணுவாங்களாம், கொலை செய்யப்படுவார்கள். வீதிகளிலே மாம்சங்கள் கடக்குமா, எடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லாதபடிக்கு கடக்குமா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஈன படுகொலை நடந்துச்சு, குப்பை போலதான் இருந்துச்சு. மனுஷ சடலம் எப்படி இருந்துச்சு, குப்பையை போலதான் இருந்துச்சு. காக்கா பறவைகள் எல்லாம் அதை கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொன்னது நிறைவேறி கொண்டே தான் இருக்கிறது. அப்ப ஆண்டு கடைசி நாட்களுக்கு சில அடையாளங்கள், மாம்சங்கள் அங்கங்க சிதற கிடைக்கும், பறவைகளுக்கு ஆகாரமாய் கிடக்குமா. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய காப்பு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை 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 சொல்லி தேடி 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 உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம், கர்த்தருக்காக என்னென்னமோ செஞ்சு கொண்டு இருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் நம்ம ஜெபிப்போம், எப்படி ஆண்டவர் என்ன பாதுகாத்துருவாரு, இது வந்து தப்பிச்சிருவாரு, விடுதலையை தந்துருவாருன்னு மார்த்தாள் மரியாதை போல நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். மரித்து போன பிறகு, லாசர் மரித்து போன பிறகு விசுவாசம் எல்லாம் அப்படியே உடைஞ்சு போச்சு, விசுவாசம் எல்லாம் அற்று போனது. இயேசு கிறிஸ்துவே வந்த பிறகும் அவங்களுக்குள்ள என்ன வரல, அதை மறித்து அடக்கம் பண்ணி அவன் மேல என்ன ஊத்தியாச்சு, தைலத்தெல்லாம் ஊத்தி சீலையை போட்டு கட்டி அவனை பேக் பண்ணி எங்க வச்சுட்டோம், அதான் கல்லறைக்குள்ள வச்சுட்டோம். இனி என்னடா வாழ்க்கை. அப்படி விசுவாசம் அற்று போகும் பொழுதுதான் மார்த்தாள் மரியாதை சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கலாமே. அவர் சொல்ல, மரித்தலும் உயிர்த்தெழுதலும் நான் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்ல. ஆனாலும் நம்பிக்கை வரல. நான் ஜீவனா இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுதலுக்கு ஜீவனா இருக்கிறேன், நம்பிக்கை வரல, விசுவாசம் அற்று போகுது. அப்ப அதே போலதான் உங்க வாழ்க்கையில சில சம்பவங்கள், சில காரியங்கள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாட கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி நீ எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு விலகி போனவங்களாம் இருக்கான். எத்தனையோ ஊழியர்களிலிருந்து எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும், சபையில முன் தலைவர்களாக இருந்தவர்கள் வரைக்கும், சபையில நல்ல உதவி செஞ்சு ஊழியத்துக்கு போகிறவங்க, நல்ல தலைவர்கள் இருந்தவர்கள் கூட இந்த விசுவாசத்தில் அற்று போனவர்கள் எத்தனையோ பேர் ஏராளம். ஆண்டவருக்காக பைபிளை தூக்கிட்டு ஓடுனவங்க, கர்த்தருக்காக என்ன நாள் செய்வன் வைராக்கியம் நின்னவர்கள் கூட கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க விசுவாசம் என்ன ஆயிருமா. ஐயா, தலைவலினா விசுவாசிப்போம், ஒரு வாரத்தில் தலைவலி வருது, அடுத்த வாரத்தில் கழுத்தும் என்ன ஆயிருது, வலி வந்துடுது, அடுத்த வாரத்தில் இடுப்பு வலி, அடுத்த வாரத்தில் ஒவ்வொன்றா பிரச்சனை வர 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 இயல்பா யோசிச்சு பாருங்க, விசுவாசம் நம்மளால நினைச்சு நிற்க முடியுமா. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பிள்ளைக்கு பாடு, ஒரு பக்கம் குடும்பத்துல பாடு, பிரச்சனை, அடி, ஒத்த, வேதனை, என்னென்ன கஷ்டங்களோ வர 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 பார்க்கும்போது போதும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு போதும், இதுக்கு மேலே இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ வேதத்தில் ஆண்டு முன்னமே எழுதி வச்சாச்சு நமக்குன்னு. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை விட்டு நம்மளாம் என்ன பண்ணி போவோம். யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவா சொல்லுங்க. யாருக்கோ பாஸ்டர் பிரசங்கம், யாருக்கும் கிடையாது, நமக்கு தான் இந்த பிரசங்கம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான், இங்க இருக்கிற எல்லாருக்கும் பத்தி ஆண்டு சொல்லுவாரு, உங்களுடைய விசுவாசம் அற்று போகிற அளவிற்கு கடைசி நாட்கள்ல என்ன உண்டாகும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாரு, அவருடைய சட்டைகளுக்குள்ள வச்சு என்ன பண்ணிடுவாரு, அவர் கூடார மறைவுக்குள்ள வச்சு என்ன பண்ணிடுவாரு, பாதுகாக்க தான் செய்வார். ஆனாலும் சில நுகத்தை சுமந்து கொண்டு போவது இது கட்டாயமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிற, என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணலாம், விசாலமா நடந்து வரலான்னு சொல்லல, தான் சுமந்த சிலுவை. இயேசு எப்படிங்க சிலுவையை சுமந்தாரு, அசால்ட் அப்படி தூக்கி போட்டுட்டு அப்படின்னு போனாரா, பாடுகளோட சுமந்துட்டு தான் போறார். ஆனால் சவுக்கடி விழுது, சுமந்துட்டு தான் போறாரு, வேதனை விழுது, அடி, பாடு, உத. அப்ப ஆண்டு சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு. அப்ப எப்படிதான் பாடோடு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏறி போகணும், இதே பிரச்சனையோடு தான். ஸோ அடுத்த வாரம் கூட்டம் இன்னும் குறையும் நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என்னது இவ்வளோ பாடுபடணுமா கிறிஸ்தவ வாழ்க்கையில?
உண்மையை சொல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையும் மட்டுமல்ல, அதே பக்கத்தில் உலகத்தில் உங்களுக்கு சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆல்ரெடி எதுக்குள்ளதான் பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம்? அகால உபத்திரவத்துக்குள்ளதான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தாலும் இதெல்லாம் உபத்திரவமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெக்கம் இதெல்லாம் என்ன கிடையாது, உண்மைதானங்க. நான் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசலாம் யோசிச்சு வச்சுட்டு வந்து உட்காந்து ஆராதிக்க வந்தோம். ஆண்டவர்கிட்ட என் ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு தான் வந்து ஆராதிக்கே வந்தேன். நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு என் ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு தான் எப்படியோ இன்னைக்கு என்ன பண்ணிருங்க ஆண்டவர், என்ன ஆராதனை நடத்துறீங்கன்னு ஒரு பெருமூச்சோட தான் வந்து நான் என்ன பண்ணேன். அப்ப ஆண்டவர் சில வார்த்தையில கொடுக்குற, எப்போ அங்க ஒரு கூட்டம் நீ பெருமூச்சு விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற, இன்னொரு கூட்டம் எத்தனையோ ஊழியக்கார சபை கூட இல்லாம அடிக்கிற உச்ச வெயில நீ என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன ஆராதித்து கொண்டு இருக்கிறான். ஒரு வீடியோவை நான் பார்க்கிறேன், கிறிஸ்தவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆராதித்து கொண்டிருக்கும் போது அவ அடிக்கிறான் போட்டு. நம்ம என்ன அவ்வளோ நுகத்திலே வந்து உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம்? முடிஞ்சு போனால் சிக்கன் குழம்பு சாப்பாடு ரெடியாக இருக்குது வீட்டில். உண்மைதானங்க? சொல்லுங்க. பருப்பு குழம்பாது வீட்டில் இருக்குமா இல்லையா? ஆனால் எத்தனையோ கிறிஸ்தவனுக்கு சாப்பாடே கிடையாது, எத்தனையோ கிறிஸ்தவனுக்கு ஒதுங்க இடம் கிடையாப்பா. நம்ம ஆண்டர் நான் பெருமிச்சோட ஆண்டவர் நினைப்பார், உனக்கு என்னென்னமோ கொடுத்து நீ பெருமிச்சு விடுறாங்க. அங்கே ஒரு கூட்டம் என்ன இருக்குது, எதுவுமே இல்லாம ஆராதிக்குது ஐயா. அப்போ இப்போ சொல்ல முடியுமா, இப்போ நான் படுற பாடலாம் பாடையில எத்தனை சொல்ல முடியும்? சொல்ல மனசு வரமாட்டேங்குது. நமக்கு ஒரு புறா குஞ்சு கூட செத்துருக்காது. நம்ம சொல்லுவோம் யோபுவை போல. என்ன பண்ணிட்டீங்க ஆண்டவரே, திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு. எதுக்கு? 2 கோழி குஞ்சு செத்ததுக்கு எவ்வளோ? 2000 ரூபா நமக்கு இழப்பா இருந்திருக்கு. அதற்கு யாரை ஒப்பிட்டுருவோம்? 2000 ரூபா போனதுக்கு யாரை ஒப்பிட்டு பேசிடுவோம்? ஆண்டவரே வாயில கை வச்சு, ஒரு 2000 ரூபா போனதுக்காடா நீ யோபு, என் உத்தம குமாரனாகிய யோபுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை உனக்கு இணைச்சு வச்சு பேச. கர்த்தர் யோசிப்பாரு, யோசிக்க மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அதான் சொல்றேன், இப்போ படுற பாடல என்ன கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கடைசி பரியந்த வரைக்கும் நிலைத்து நிற்பவனே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கடைசி பரியந்தம் என்ன? கடைசி பரியந்தம் உன் விசுவாசத்தை புடமிட்டு 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 சோதித்து. விசுவாசம் எதை உருவாக்குமா? பொறுமையை உருவாக்குமா? ராமன் சொல்லுங்க, எத்தனை புரியுது? நீ ஆண்டவருக்குள்ள பொறுமையா எப்ப தெரியுமா இருக்க முடியும்? நீ விசுவாசத்துக்குள்ள இருக்க 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 அந்த விசுவாசம் அப்படியே ஒன்னு என்ன பண்ணும், கட்டி போடும். அந்த விசுவாசம் அதிகமா பேச விடாது, அந்த விசுவாசம் துணிஞ்சு எதையும் செய்ய விடாது, அந்த விசுவாசம் அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்கு. என்ன பண்ணும்? எத்தனை பேர் புரியுது? ஐயோ, உன்னை பார்த்தா புரியாத மாதிரியே இருக்க. சத்தமா சொல்லுங்க. அலையில் இந்த வசனத்தை நீங்க தியானிக்கலன்னா, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா, கண்டிப்பா வரக்கூடிய பாடுகளை அகால பாடத்துக்குள்ள நம்மளாம் விழுவோம். இந்த வசனத்தை நீங்க நல்லா வாங்கிக்கிட்டீங்கன்னா, பள்ளத்துல விழுந்தாலும் உனக்கு யார் ஞாபகம் தான் வரும்? தானியேல் ஞாபகம் தான் வரும். அலையிலையோ சொல்லு. இல்லைன்னா இடத்துல எனக்கு யார் ஞாபகம் வருது? என்ன கை விட்டுட்டாரேன்னு ஞாபகம் வரும். ஆமென். அப்ப யோசி, ஆண்டவர் சொல்ற, கடைசி பரியந்தம் வரைக்கும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாடுகளினுடைய கடைசி பரியந்தம், வேதனையினுடைய கடைசி பரியந்தம், பிரச்சனையினுடைய கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்ம நிலைச்சு நிக்கிறவங்க தான். நான் இந்த சபையை நான் உணர்ந்தேன், ஆண்டவர் இந்த சபைக்கு தானே என்ன பிரசங்கம் பண்ண இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்ப நான் யாரை குறிச்சு கரெக்டா ஒப்பிட்டு குறிப்பிட்டு நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அப்பாவா நான் இருக்கிறேன், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் கண்ணுக்கு முன்னாடியே என் பிள்ளை பக்கத்தில் ஒரு ஏதோ ஒரு பூச்சி போகுது. அதை நான் தடுப்புனா தடுக்க மாட்டேன்னா? சத்தமா சொல்லுங்க. இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? தடுக்காம வேடிக்கை பார்த்தா நான் யாரு கிடையாது? சொல்லுங்க, நான் தகப்பன் கிடையாது. ஆமே. அப்போ என் ஜனங்களை நான் பார்க்கிறேன், என் ஜனங்களுக்கு என் மந்தைகளை நான் பார்க்கிறேன். என் மந்தைகளுக்கு என்ன வார்த்தை கத்தர் கொடுக்கணும் பொழுது நான் என் மந்தைகளை கரெக்டா சிக்கி கொண்டு இருக்கிற மந்தைகளை நான் போய் நேரம் போய் தூக்கணுமா? இல்ல அது பாட்டுக்கு மந்தை 2 இடிச்சு போய்கிட்டே இருக்கும், அதை போய் நான் தூக்க போவேனா? முள்ளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற மந்தையை தான் நான் என்ன பண்ணணும்? மேய்ப்பன். புரியுறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்க நல்ல அதான் சபையார் எல்லாரும் கவனிக்கணும். அப்போ கடைசி வரை இந்த வரைக்கும் நிலைத்து நிற்கிற ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு இந்த சபையில் எத்தனை ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க? ரட்சிப்புனா என்ன? பிச்சிப்பூ, மல்லிப்பூ, வாழைப்பூ, அந்த பூ இந்த பூ ரட்சிப்பா? சொல்லுங்கம்மா, தலையாட்டினீங்களா? சொல்லுங்க. தெரியாம மாட்டிட்டேன் சாமி. ரட்சிப்புன்னு இன்னைக்கு நிறைய தெரியாம தான் எங்க உட்காந்துருக்கோம், நம்மளை நாம ஏமாத்திட்டு உட்காந்துருக்கோம். ரட்சிப்புன்னா விளக்க இவன்ட்டு எவன்ட்டி கடலும் தெரியாது. ரட்சிப்புன்னா இப்போ தெரியாது.
யார்கிட்டயா கூப்பிட்டு கேட்டா தெரியாது. இப்ப சரவண பேரை கூப்பிட்டு டக்குனு ரட்சிப்புனா என்ன பிரதர்னா? ஹலோ, எத்தனை பேர் கேட்குறீங்க? உனக்கு இப்படி கடினமா பிரசங்கம் பண்ண அகஸ்டின் ஜெபகுமார் தேவையில்லை. உனக்கு இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் அதுக்கு ஸ்பெஷல் அகஸ்டின் ஜெபகுமாரை வர வச்சு கொடுக்க எனக்கு காணிக்க இல்லையா, என்கிட்ட பணம் இல்லை. இல்லை மோகன் சிலாசரை வர வச்சு இப்படிதான் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட என்ன கிடையாது. என் மந்தைக்கு யார் தான் கொடுத்து ஆகணும் சொல்லு? என் மந்தைக்கு யார்கிட்ட தான் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். இல்லை பாஸ்டர், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இது உன் முடிவல்ல, இது உன் நிரந்தரம் இல்லை, உனக்கு ஆரம்பம், உனக்கு அது இதுன்னு பேசுறதுதான் பாஸ்டர் உங்களுக்கு அழகு நீ நினைச்சன்னா ஏமாந்து போவ. ஒரு ஆமென் சொல்லு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் சப்பனால விளங்கி கொள்ள ஆரம்பி. ரட்சிப்பு இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நம்ம சபையில் இன்னைக்கு அநேக ரட்சிப்புக்குள்ள இன்னும் வரவே இல்லை. சிலர் 3 கட்டமா நான் பிரிக்கிறேன், நம்ம பிள்ளைகளை நான் 3 கட்டமா நான் பிரிக்கிறேன். சிலர் ரட்சிப்புக்குள்ள வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருக்கிறீங்க. இன்னொரு பிள்ளைங்க ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு திருப்பி ரட்சிப்புக்குள்ள இருந்து வெளியே போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இன்னொரு ரட்சிப்புக்குள்ளே எட்டி கூட என்ன பண்ணல. இன்னும் பாஸ்டர் ரட்சிப்பு அது என்னதுயா? இயேசுவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு, என் மனைவியை நான் சொந்த மனைவியை ஏற்றுக்கொண்ட பிறகு அவளை நான் அன்பு கூறணும், அவளுக்குரியவைகளை நான் செய்யணும், அவளுக்குரிய கடமைகளை நான் பார்க்கணும். அப்போ என் இயேசுவை மணவாளனை மணவாட்டியாகிய நீங்களும் நானும் சொந்த மணவாளனா ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள போன பிறகு அவருடைய மனதின் ஆழத்தை நான் நிறைவேற்றணும். புரியுறவங்க ஒரு ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப யோசி, இதுதான் ஏன் ரட்சிப்பு? இதை விட எனக்கு விளக்கம் தெரியல. இதுதான் ரட்சிப்பு. அப்போ எத்தனை சொல்லி மணவாளனை விட்டு அப்படி மணவாளனுக்குரிய காரியத்தில் ஈடுபடுறீங்களா, இல்ல மணவாளனை போய் அப்படி பார்த்துட்டு அப்படி திருப்பி போறீங்களா, இல்ல மணவாளனே வேண்டான்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட கூட்டம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடைசி பரிந்து வரைக்கும் நிலை நிற்போன யாரா? எஸ். அப்போ நீங்கள் இந்த 3 கட்டத்தில் எந்த இடத்துல நிற்கிறீங்க? உண்மைதான் பாஸ்டர், இயேசு சொந்த ரட்சனை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இன்னும் அவருக்குள்ளே நான் என்ன பண்ணலை, வளரலன்னு சொல்றியா? வளரணும். ஆமென். சரி, இன்னும் நிறைய வார்த்தை இருக்குது, இதுலேயே உட்காந்து நேரத்தை செலவழிக்க விரும்பலை. சரி, அடுத்தபடியாக பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பாடுகளுள்ள ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான், உண்மைதான். ஆனாலும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன உண்டு பாஸ்டர்? என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை பாடுதானா? அநேகர் சொல்கிறாங்களே, இயேசுவை தேடுங்க உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசுவை தேடுங்க உங்கள் பிரச்சனைகள் மாறும். ஐயா, அது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தைய ஆகாரம் கொடுக்கும்போது நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம்? ஒரு விளையாட்டை சொல்லி பொம்மையெல்லாம் காமிச்சு எடுத்து என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்குமா, இனிப்பா இருக்குமான்னு கொடுப்போம். அது நீ வருவதற்காக ஆண்டருக்குள்ள வளர்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே உன்னை சிலுவையை காமிச்சு, ரத்தத்தை காமிச்சு, சவுக்கை காமிச்சு, இயேசுவை தேடிவா சவுக்கு வரும், இயேசுவை தேடிவா சிலுவை வரலாம், வருவியா நீ? எத்தனை கவனிக்கிறீங்க? நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ ஆண்டவருக்குள்ள போகும்பொழுது நம்ம நீ ஆண்டவர் தேடி சமாதானம் அடிக்க சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்க தான் செய்யும். ஆனா அதுலயே அந்த சமாதானத்திலேயே எங்க ஓடிட மாட்டோம், அந்த சந்தோஷத்திலேயே எங்க ஓடிட மாட்டோம். பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமா ஒடுக்கமா தான் இப்படி இருக்கும். 2 புறம் தேய்மானம் ஏற்பட்டு அடி உத சவுட்டோட தான் எங்க போய் சேருவோம்? அங்கதான் அரசாட்சியே இருக்குது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. அங்கதான் வாழ்க்கை. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? வெறும் சும்மா. அங்கதான் மெயினா இருக்குது. அப்போ அங்க போறதுக்காக தான் கர்த்தர் இங்க என்ன பண்றாரு? கலவையில போட்டு கலக்குறாரு, உருட்டுதார், பரட்டுதார், இதுல நல்லா தெளிச்சு எடுக்கிறார். கோதுமை மணியை போட்டு என்ன பண்றாரு? அலசுறாரு. இங்க இருந்து அபியை போட்டு அலசுவாரு, ஸ்னேகாவை போட்டு, யாரை போட்டு வரமாட்டேங்குத பேரு, நதியாவை போட்டு, சுகுனியாவை போட்டு, பாப்பாத்தி அன்னத்தா எல்லாரும் சரவணன் போட்டு என்ன பண்ணாரு? வழக்கில போட்டு குத்தி இடிச்சு அலசுவார். இடி விழும், குத்து விழும், டக்குன்னு பார்த்தா சாப்பாடு கிடைக்கும், என்ன நிலமா கிடைச்சி அலசி எடுத்து அதுல தெளிச்சியை தான் எங்க கொண்டு போறாரு? கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த அலசுல ஆண்டவர் விட்டு அப்படி இப்படின்றவங்க எங்க போய் விழுந்துருவோம்? போய் விழுந்துருவோம். ஆண்டவரோட இடிச்சாலும் பரவாயில்ல, குத்துனாலும் பரவாயில்ல, அவர் தான் வேணும்னு சொல்லி இருக்கிறவங்கள, கஷ்டப்பட்டு வந்தவங்கள கர்த்தர் அழகா நியாய தீர்ப்பின் நாட்களை தன் வலது பார்சத்தில் நிக்க வச்சு, கீழே கூட விட மாட்டான், உண்மையை சொல்ற மார்புல சாய வச்சு தன் செல்ல பிள்ளையா அநேக முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அந்த பரலோகத்தை கொடுப்பாரியா. அல்லேலூயா.
ஆமென். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இருக்கும். அப்ப நீங்க சொல்லலாம், இல்ல பைபிள் இருக்கிறவங்க ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிச்சாரே. சும்மா ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் சொன்னார், உன் எல்லாத்தையும் விட்டுட்டு வா. வந்ததுனால ஆசீர்வதிச்சாரு. ஹல்லேலூயா. இல்ல பாஷா ஈசாக்கு விதைச்சாரு. ஆமா, எகிப்துக்கு போக கேரார்லயே குடியிருன்னு சொன்னார், இருந்தாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இல்ல யோசேப்பு ஆசீர்வதிச்சாரு. உண்மைதான். போத்திபார் மனைவி இழுக்கும் போது கையை நீட்டும் போதே அவர் போல, இழுத்தாலும் விட்டுட்டு ஓடுறேன். அதனால எங்க வந்துச்சு ஆசீர்வாதம்? நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்ச ஜனங்களை எல்லாம் பாருங்க. நீங்க அநேக பிரசன்னங்கள் வேற ஆசீர்வாதத்துக்குரியவே ஓடிக்கொண்டு இருக்குது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் நீ பார்த்து ஏமாந்து போகாத. எதனால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது என்பதை நீ ஆராய்ந்து நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த சத்தியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சும்மா ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மற்ற ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கல. அவங்க செய்த பிரயாசத்தின் பலனாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். புரிந்தவங்க ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாசி. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல பவுலினுடைய காரியங்கள், சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலை சிறை கைதியாக கப்பலில் கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலாக அநேக கைதிகளோட கொண்டு போறாங்க. கொண்டு போகும் பொழுது அநேக ஆகார காரியங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எடுத்து கொண்டு போகும் பொழுது பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. அதாவது கடல் சீற்றங்கள், புயல்கள் வந்த உடனே எல்லாம் நடுங்கி போறோம். ஐயோ, நம்ம எல்லாரும் மரித்து போவோமோ என்று எண்ணுகிற வேளையில பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவனுமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். அப்போ எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ நம்ம மரித்து போவோம் என்று எண்ணுகிற வேலையில ஆண்டவர் தூதன் கொண்டு ராத்திரி நேரம் பேசுறாரு. நான் உனக்காக நான் எல்லாருக்கும் நான் என்ன பண்றேன்? தயவு காண்பிக்கன்னு சொன்னா பவுல் போய் சொல்கிறேன், யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, எல்லாம் எல்லாரும் சாப்பிடாம அநேக ராத்திரிகள் சாப்பிடாமலே பயத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஐயோ நம்ம செத்து போவோமேன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, ஏன்பா சாப்பிடாம இருக்கிறீங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லுகிறாரு. 38ஆம் வசனத்துல, திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கப்பல்ல பவுல் சொல்ற வார்த்தையை கேட்டு என்ன பண்றாங்க? நம்ம எல்லாம் சாக மாட்டோம், நமக்கு ஜீவன் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பான்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்துறதுனால அநேக நாட்கள் சாப்பிடாம இருந்து என்ன பண்றான்? எல்லாரும் சாப்பிடுறான். கப்பல் சுமைகளை சுமக்க முடியல. அதனால என்ன பண்றான்? எல்லா கோதுமைகளையும் தூக்கி கடல்ல எரிந்து போட்டுட்டு ஒரு தீவு உங்க கண்களுக்கு முன்னாடி தெரியும். அந்த தீவுகளுக்கு போறதுக்கு முன்னாடி காற்று அலைகளினால் அந்த கப்பல் அடிக்கப்பட்டு எல்லாம் என்ன ஆகுது? உடைந்து போகுது. எத்தனை பேர் இந்த பகுதி வாசிச்சிருக்கீங்க? ஆச்சுங்க, கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். வளர்ச்சி தெரியும். கை உயர்த்துங்க. சபையினுடைய வளர்ச்சி இதில் தான் தெரியும். ஏசப்பா இன்னும் எல்கேஜிலேயே இருக்கோம்ப்பா நாங்கள்லாம். சரி, யோசிச்சு பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க. காற்று அடித்து கப்பலெல்லாம் உடைஞ்சு போகுது. அங்கிருந்து சொல்றான், கேப்டன் சொல்றான், கப்பல் துண்டுல கை பிடிச்சிட்டு என்ன பண்ணு, கரை சேர்ந்து போயிருங்க. நீச்சல் தெரியாதவன்லாம் கப்பல் உடஞ்சுக்கிற துண்டை பிடிச்சிட்டு ஓடி பார்த்துன்னு சொல்லி எல்லாம் அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் வந்து தீவுல வந்து சேர்ந்துருதான். சேர்ந்த பிறகு சில காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. யோசித்து பாருங்க. இந்த இடத்துல நான் சொல்லுகிற பவுலுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பவுலை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த தீவில் இருக்கிற தலைவனுக்கு ஆண்டவர் செய்வதற்கு உதவி செய்கிறார். இப்ப யோசித்து பாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அந்த ஒரு தலைவனுக்கு ஆண்டவரை பவுலை கொண்டு சுகமாக்கினதுனால இப்போ தீவுல இருக்கிற வியாதிக்காரலாம் யாரை தேடி ஓடி வர ஆரம்பிச்சிட்டான்? சொல்லுங்க. பவுலை தேடி ஓடி வர. பவுலுக்கு ஒரு சேர் டேபிள போட்டு உட்கார வச்சாச்சு. வியாதிக்காரம் ஆஸ்பத்திரியில் நிக்கிற மாதிரி எல்லாம் லைனா நிக்கிற. பவுல் வராரு, ஜெபம் பண்ணாரு, போ, கையை வைக்கிறாரு, அனுப்பிட்டு எல்லாம் அவனுக்கு என்ன ஆகுது? சுகம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இப்போ பவுலை கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணினாரு? உயர்த்தி அதற்கு கீழே சொல்லப்பட்டு வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து பவுல் அந்த கப்பல்ல ஏற்றும் பொழுது பவுல் சொல்லுகிறாரு, நம்ம இந்த பக்கம் போக வேண்டாம், வேற பக்கம் போவோம்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் மதிக்கல. பவுல் என்ன பண்ணல? யாரும் மதிக்கல. ஆனா இப்போ என்ன ஆகுது? அந்த தீவுல கேப்டனை பார்த்து மரியாதை கொடுக்க அந்த ஊர்க்காரன் வரல.
கைதியாய் வந்து கட்டி போட்ட நிலைமையில இருக்கிற பவுலுடைய வார்த்தைக்கு கர்த்தர் மரியாதையை கொடுக்க வச்சாரு. ஆமென். நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மரியாதை கிடைத்தது. இரண்டாவதாக வாசிங்க. நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது, பவுல் அவங்க எல்லாரும் கப்பல் ஏறி போகும்போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். அவங்க பிரயாணப்பட்டு மறுபடியும் கப்பல்ல போகும் பொழுது தூக்கி எரிஞ்சாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கப்பல்ல இருந்து நிறைய கோதுமைகள்லாம். மாலுமி முகத்துக்காக இந்த கோதுமையை கொடுக்கல. யார் முகத்துக்காக கோதுமையை கொடுத்தாங்க? பவுலின் முகத்துக்காக. அவர் தூக்கி எறிந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியுமாக ஏற்றி கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் பவுலின் மூலமா கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஒரு பவுலை கொண்டு அங்க இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுன்னா ஒரே ஒரு மனுஷன் பவுல் தான். அப்ப அந்த பவுலை கொண்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த தீவுல கனத்தையும் மரியாதையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. இழந்து போன ஆகாரங்கள் 3 மாசம் அந்த தீவுல உட்கார்ந்து நல்ல சாப்பாடு கொடுத்து 3 மாசம் கழிச்சு அவங்க புறப்பட்டு போகும் பொழுது கப்பலையும் கொடுத்து, ஏற்கனவே கப்பல் உடைஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. தீவுக்குள்ள வரும்போது என்ன ஆயிட்டு? கப்பல் உடைந்து போனது. இப்ப கப்பலையும் கொடுத்து ஆகாரத்தையும் கொடுத்து நீங்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி யார் நிமித்தம் இதெல்லாம் கிடைச்சது? சொல்லுங்க, யார் நிமித்தம்? அப்போ இந்த இடத்துல ஒரு பவுலை கொண்டு கர்த்தர் இத்தனை அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வது உண்மைன்னு சொன்னா, ஏன் அதே இடத்துல நீ ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கியமா இருக்கும் பொழுது உன்னை கொண்டு சுற்றி இருக்கிற பகுதி ஆசீர்வதிக்க முடியாது? தெரியும். இதுக்கெல்லாம் இன்னும் புரியல. கையெல்லாம் தட்டாது. சும்மா சும்மா எல்லாம் கை தட்டக்கூடாது. பஞ்சு விட்டன்னு ஒரு கை தட்டி இதெல்லாம் ஆண்டவர் பாருங்க அருள் இருக்கு. ஹல்லேலூயா. மனமாற்றம் உள்ள வரணும். நல்லா யோசிங்க, நல்லா யோசிச்சு இந்த பிரசங்கத்தை கேளுங்களேன். கைதியாக வர்றாரு. அவனுக்கு அங்க என்ன தண்டனை கொடுக்க? கைதி. சாதாரண ஒரு மரியாதை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு அற்பமான மனுஷனா தான் பவுலை பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அவரோட இருப்பதை கர்த்தர் படகு கப்பலே வெளிப்படுத்தினாரு, புதுசா வந்த தீவுலையும் வெளிப்படுத்தினாரு. ஆமென். அப்ப ஆண்டவர் உன் கூட இருப்பாருன்னா இழந்து போனவைகளை எவனையோ கொண்டு கர்த்தர் கொடுக்க வைப்பாரு. நீ கர்த்தரோட இருக்கும் பொழுது, கர்த்தரோட வைராக்கியமா இருக்கும் பொழுது, அநேக இழப்புகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், முடிவு பரியந்தம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமா தான் மாற்றி தருவாரு. எத்தனை உண்மைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ எப்படி பவுலால இப்படி நிலைச்சு நிக்க முடிஞ்சது? ஏன்னா அவர் அற்புதத்தை பார்த்து ரட்சிப்புக்குள்ள வரல. தேவை ஆண்டவர் எனக்கு தருவாருன்னு சொல்லி ரட்சிப்புக்குள்ள வரல. ஜனங்களை எல்லாம் கொன்னு குவிக்கணும்னு சொல்லி போகும்பொழுது கர்த்தர் அவரை சந்தித்தார். பவுலே என்று சொல்லி பேச ஆரம்பித்து, நீ முள்ளின் மீது உதைப்பது உனக்கு கடினமா இருக்குது, ஏன் என்ன வேதனைப்படுத்துறேன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வந்த மாத்திரத்துல, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு பவுல். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அன்றையிலிருந்து பின்னிட்டு பார்க்காம ஆண்டவருக்காக ஓடினார். தன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, தன் ரட்சிப்பின் தலை சீராவை போட்டுக்கொண்டு ஆண்டவருக்காக ஓடினார். நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் பேசணும் மாத்திரத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் எத்தனை முறை நின்று இருக்கிறோம். வந்து கர்த்தருக்காக அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். இனி ஆண்டவருக்காக என்ன பண்ணிடணும்? எப்படிலாம என்னென்னமோ சொல்லிட்டோம். ஆனா அந்த ஓட்டத்துல இருந்து நம்ம ரெகுலரா ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, இல்ல விழுந்து போய் கிடக்கிறோமா? அப்போ ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிக்கணும்னா பவுல் வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிப்போமே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. எஸ், ரட்சிப்பு என்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள தொடங்கக்கூடியது. அந்த அஸ்திபாரம் முத யார் மேலதான் போடணும்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அஸ்திபாரம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீ ஆண்டவருக்குள்ள வளர்கிறன்னு சொன்னா உன்னுடைய அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய அஸ்திபாரம் கர்த்தருக்குள்ள வளர்கிறதுக்கு உன்னுடைய அஸ்திபாரம் முக்கியம். அந்த அஸ்திபாரம் யார் மேல போடப்பட்டிருக்குது? கிறிஸ்து மேல போடப்பட்டிருக்கா? இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம், ஒரு சபையை கட்டுறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அஸ்திபாரம் இல்லாம கட்ட முடியுமா? அஸ்திபாரத்தை கட்டுக்கிறோம். அப்ப அந்த அஸ்திபாரம் எவ்வளவு தூரம் வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பில்டிங்கை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கட்ட முடியும். அப்ப ஆண்டவருக்குள்ள நீங்க எல்லாம் வளருகிறீங்க. அனுபவத்துல நீங்க எப்போ ஆண்டவருக்குள்ள அடி எடுத்து வச்சீங்களோ அந்த நாள்ல இருந்து நீ போடக்கூடிய அஸ்திபாரம் எப்படி இருக்கணும்?
ஸ்ட்ராங்கா இருக்கதான் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தால் நீங்க இடறி விழ மாட்ட. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்திருப்பாங்க வேகமா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். இப்ப இவ்வளவு நேரமா பிரசங்கம் பண்ணினத ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு நான் ஒப்பிட போறேன்னு சொல்லி ஆண்டவர் இப்ப காட்ட போறாராம். கரங்களை விட்டு ராமன் சொல்லுங்க. எல்லாம் மற்றவங்களுக்கு அபிக்கு மட்டும் தான் சொன்னா. அல்லேலூயா. இவ்வளவு நேரமா ஆண்டவர் வார்த்தையை பேசி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை உண்மைன்னு சொல்றீங்க? அப்ப இந்த வார்த்தையின்படி கவனமாய் கேட்கிறவங்க ஆண்டவர் யாருக்கு ஒப்பிட போறாரா? அவர் காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பார்க்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதவங்களையும் கர்த்தர் காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதுல ரெண்டையும் பார்க்க போறோம். ஆமென். சரி, பாப்போமே. வாசிமா 48ஆம் வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். அது கண்மலையின் மீது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அவன் எங்க அஸ்திபாரம் போடுறான்? ஆழமாய் தோண்டுகிறான். எதை ஆழமாய் தோன்றான்? கற்பாறைய ஆழமாய் தோன்றான். கற்பாறை ஆழமா தோண்டி அதன் மீது அவன் அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டுறதுனால பெருமழை வந்து நீரோட்டம் வந்து அதை மோதியும் இடித்தாலும் அதை அசைக்க கூடாதபடிக்கு நிலைச்சு இருந்துச்சு. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. நல்ல உற்சாகமாய் பிரைஸ் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இது யாரு வீடு கட்டுறவங்க? எப்படிப்பட்டவங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்கிறவங்க எங்க வீடு கட்டுறாங்களா? கண்மலையின் மீது வீடு கட்டுறாங்களா? அதுவும் கண்மலை போனவனே ஏற்கனவே அஸ்திவாரம் போட்டு தானே வச்சிருக்குது. நல்ல பாறையா கெட்டு செங்கலை தூக்கி வச்சா என்ன ஆகும்? கண்மலைக்கும் செங்கலுக்கும் வித்தியாசம் ஆயிரும். அல்லேலூயா. அப்ப அந்த கண்மலையே இருந்தாலும் ஆழமா தோன்றது. மண்ணை தோன்றது ஈஸியா, கண்மலையை தோன்றது ஈஸியா? சொல்லுங்க. கண்மலை தோன்றது கஷ்டம். அப்ப அந்த கண்மலையை ஆண்டவர் என் வார்த்தையை கேட்டு நடக்கணும்னா எப்படி இருக்கும்? கோடாலிய பாறையில போட்டாலும் ரிட்டர்ன் எங்க வரும்? போட்ட உடனே டபக்குன்னு போட்டு உள்ள போயிடாது. பிரசங்கத்தை கேட்டுட்டு போன உடனே அப்படியே வாசல் திறந்துறாரு. ஆண்டவர் நமக்கு அப்படியே நைட்டு தூங்கி காலை எந்திரிச்சோன்னு அப்படியே பெருசா தந்துட மாட்டாரு. அல்லேலூயா. கோடாலிய போட்டாலும் ரிட்டர்ன் வரும். நீ முழங்காலப்படி போட்டு ஜெபிச்சாலும் பாடு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ முட்டி தள்ள 10 அடி அடிச்சாதான் 1 இன்ச்சு ஓட்ட விழும். புரியுதா? ஒரு ஆமென் சொல்லு. அம்மாடி, இப்படி ஜெபிச்சாதான் 1 இன்ச்சு ஓட்டையா? அப்ப பாஸ்டர் நாங்களாம் இன்னும் அதுக்குள்ளேயே ஆகல. அப்ப ஆண்டு சொல்லு, உனக்கு இன்னும் ஓட்டையே விழல. உனக்கு கற்பாறையில் என்ன விழல? ஸ்கிராட்ச் கூட. நீ என்னைக்கு ஓட்டை போட்டு என்னைக்கு அது மாதிரி அஸ்திவாரத்தை போட்டு வீட்டை கட்டுறதுக்குள்ள ஜீஷோ வளர்ந்து அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரும். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம கடைசி வரைக்கும் எப்படிதான் இருப்போம். புரியுதவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.